ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நான் சூப்பராக இருக்கேன். இன்றைக்கி வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம பெங்களூர்லேருந்து ஒரு 70 கிலோமீட்டர் தள்ளி இது வந்து ராம்நகரன்னு சொல்லிட்டு ராம்நகரான்னு சொல்லுவாங்க. அங்கேருந்து ராம்நகரத்துலேருந்து ஒரு 12 கிலோமீட்டர் உள்ள ஒரு ஆலோ பிளாக்கு தண்ணீர் கலம் போட்டு கொடுக்கறதுக்காக வந்திருக்கோம். இங்கே வந்து நாங்கள் ஒரு 2 நாள் ஆச்சு டோட்டலாக வேலை செஞ்சிட்ருக்கோம். இதை பற்றின வீடியோ தான் இன்றைக்கி வந்து நம்ம என்ன சைஸில் இது களம் போடுறோம், இல்லை எந்த மாதிரி மிஷின் போடுறோம், இதை நம்ம எப்படி ரேட் பேசியிருக்கோம், இதை பற்றின வீடியோ முழுசாக இருக்க போகுது. வாங்க வீடியோவை முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முக்கியமாக கொஞ்ச நாளாக வீடியோ போடல, நிறைய பேர் கேள்வி கேட்டுருந்தாங்க வீடியோ போட மாட்டேங்கிறீங்கன்னு. வீடு ஒன்று கட்டிகிட்டு இருக்கேன், பழைய வீடு ஒன்று சேல் பண்ணிவிட்டு புதுசாக ஒரு வீடு கட்டிகிட்டு இருக்கேன். அப்புறம் இந்த கம்பெனி வச்சுங்க, அது சம்மந்தமாக கொஞ்சம் வேலை, அப்புறமா கொஞ்சம் மிஷினரிஸ் இதெல்லாம் கொஞ்சம் வேலை செஞ்சுட்டு இருந்ததுனால என்னால் வீடியோ போட முடியல. அதிகமாக முக்கியமாக வெளியிலையும் வேலைக்கு நான் போகலை. ஒரு 2 மாதமாக ஊர்லேயே தான் இருந்தேன். இப்போ ஒரு வேலை பெங்களூரில் வந்திருக்கு, அதனால் வேலைக்கு வந்திருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இது வந்து பெங்களூர் சைடு இருக்கிறவங்களும் பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள், உங்களுக்கு எதனா சைட்டு எதனா பார்க்கணுன்னாலும் கூட இந்த சைடு இருக்கிறவங்க ஃபோன் பண்ணுங்கள். வாங்க இன்றைக்கி ஆலோ பிளாக் தண்ணீர் கலம் வேலை ஸ்டார்ட் பண்ணுறேங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், தெரியுதான்னு தெரியல, ரொம்ப தூரத்தில் இருக்கு போர்டு. இது வந்து ஜாலமங்கலம். இங்கே தான் ஆலோ பிளாக்கு வாட்டர் பிளாட்ஃபார்ம் போட்டு ஒரு கம்பெனி வைக்கிறதுக்காக வந்திருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா மண் நல்ல செம்மண் இருக்குது. மண் வந்து இது பருத்தி கொட்டினது. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 3-4 அடி பள்ளமாக இருந்திருக்கு ஃபஸ்ட்டு. இது வந்து ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னே இவங்க செங்கல் அடிக்கிறதுக்காக இந்த இடத்த ஃபுல்லாக பள்ளம் பண்ணிட்டு இருக்கிறாங்க, மண்ணை ஃபுல்லாக எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. அப்புறமா ரீசெண்டாக இப்போ தண்ணி மழை வந்து எல்லாமே நின்றுக்குதுன்னு சொல்லிட்டு இது வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னே அந்த பேக் சைடு இருக்கிற மண்ணெல்லாம் கொண்டாந்து இங்கே கொட்டி மட்டம் பண்ணி வச்சுருந்துருக்காரு. பருத்தி கொட்டின மண் மேலே களம் போடலாமா, பருத்தி கொட்டி போடக்கூடாதுன்னு சொல்லுவீங்களா அப்படின்னு கேட்பீங்க. இது வந்து மண் கொட்டி கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு மேலே ஆகிடுச்சு. அதுவும் செம்மண் நல்லா டைட்டாக உட்காந்துருச்சு. பாருங்கள், ஜேசிபியில் போட்டு மட்டம் பண்ணுறோம், அப்போ கூட கொஞ்சம் கூட கீழே இறங்கலை, அப்படியே மாட்டி நிற்கிது. அதுக்காகவே நான் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இது வந்து இப்போ அந்த மேலே இருக்கிற பில்லுங்களெல்லாம் ஃபுல்லாக செதுக்கி மட்டமாக எடுத்துட்டு அதுக்கு மேலே வந்து அந்த ரொட்டேட்ரு நம்ம இதில் இருக்குது பார்த்தீங்களா, டிராக்டரில் ரொட்டேட்ரு, அதை வச்சு அதில் ஓட்டினேன். ஏன்னா இது கெட்டியாக இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா உங்களுக்கு இறக்குனா ரப்புக்குன்னு கீழே இறங்கிடுது ஜேசிபியில், இல்லைன்னா விட்டால் மேலேடியே வருது. நல்லா டைட்டாக செட் ஆகிடுச்சு. இந்த செம்மண் உங்களுக்கு நல்லா டைட்டாக பிடிக்கும். அதுக்கப்புறம் இதில் நம்ம எவ்வளோ ஒரு 3 இன்ச்சு எடுக்கணும் அப்படின்னா இந்த ரொட்டேட்டர் வந்து ஒரு 3 இன்ச்சு தான் எடுக்கும். அப்படியே களைச்சி விடும் மண்ணவை. அதுக்கப்புறம் அதை உரட்டி கீழே மேலே நம்ம சுரண்டி வெளியே தள்ளுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அவருக்கு நான் எங்கே போகிற இடத்துலலாம் இப்போ ரொட்டேட்டர் கிடைக்குமா அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிட்டேன். இது வந்து நம்ம தேவநெல்லியில் அந்த அப்பா சார் இருந்தார் இல்லைங்களா, அவர் வந்து எனக்கு இது ரொட்டேட்டர் இருக்குப்பா, இது ஓட்டிக்கலாமான்னு கேட்டார். ஓட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் ஓட்டினேன். எல்லாமே ஒன்று ஒன்றா கற்றுக்கிறது தான். இது வந்து அவர் இந்த மாதிரி ஓட்டினா கரெக்டாக ஒரு 3 இன்ச்சு எடுக்கலாம்னா 3 இன்ச்சு எடுத்துக்கலாம்பா அப்படின்னாரு. அதுக்கப்புறம் அதை எடுத்துகிட்டு க்ளீனாக மண்ணை செதுக்கி வாட்டரோட லெவல்லாம் செக் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இது வந்து வெட் மிக்ஸு, இந்த ரோட்டுக்கெல்லாம் போடுவாங்க பார்த்தீங்களா, வெட் மிக்ஸு ஓனர் ஐடியா தான் இது. நான் மாம்பழம் போட சொல்ல மாட்டேன், ஏன்னா நான் எனக்கு தெரிஞ்சு ஒரு 100 ரூபா கூட செலவு பண்ண விட மாட்டேன். இது தேவையில்லை தான், ஆனால் இருந்தாலும் போடுறதா தான் போட்டுக்காங்க. இது எனக்கு தெரிஞ்சு எப்படி போடணுன்னா, இந்த களிமண் வருது இல்லைங்களா, கொலன்னு கீழே மண் களிமண். நம்ம பார்த்தோன்னா ஈரோட்டில் ஒரு சைட்டில் நான் போட்டிருப்பேன், பழைய வீடியோவில் நீங்கள் பாருங்கள். களிமண் கீழே தண்ணி ஓடுற இடம், அது போட்டிங்கன்னா அந்த தண்ணியவே இது இங்கேருந்து பிடிக்காமல் விட்டுரும். தண்ணி உள்ளே போனாலும் வெளியே வந்துடும். அதுக்காக இந்த ரெட் மிக்ஸ் போடலாம். இவர் மண் கொட்டி ஹைட் பண்ணுறதுக்கு இந்த ரெட் மிக்ஸ் போட்டுக்கலாம்பா அப்படின்னாரு. முக்கியமாக இவங்க கிறிஸ்டர் நிலத்தில் கிறிஸ்டர் போட்டிருக்காங்க, இவங்க நிலத்தில் கிறிஸ்டர் போட்டிருக்காங்க. அதனால கொஞ்சம் அவங்களுக்கு பழக்க வழக்கம் இருக்குதுன்றதுனால நான் ரெட் மிக்ஸ் நான் ஓட்டி கொடுக்குறேன்பா போட்டுரு அப்படின்னு சொன்னார். அதனால ரெட் மிக்ஸ் போட்டுட்டு நல்லா க்ளீனாக மட்டம் பண்ணிட்டோம். பாருங்கள், க்ளீனாக ஒரே மட்டமாக டியூப்லோல் கட்டி எந்த பக்கம் வாட்டம் வேணும், அவரது ஓனரே தான், அவரதே வண்டி டிராக்டரு நம்ம வண்டியெலாம் இருக்குது, தண்ணி வண்டி எல்லாமே இருக்குது. அவர் தான் டிராக்டர் ஓட்டுறாரு, ஓனர் தான். இவர் வந்து ஃபஸ்ட்டு பெங்களூரில் வந்து டீச்சராக இருந்திருக்காரு. அதுக்கப்புறமா இங்கே வந்து நம்ம பிஸ்னஸ் பண்ணலாம், இல்லை ஏதோ நம்ம விவசாயம்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு டவுனுக்கு போகலான்னு தோணும், ஆனால் டவுனில் இருக்கிறவங்களுக்கு கிராமத்தில் வந்துடணும்னு தோணும். அந்த மாதிரி தான் இது வந்து தொட்டி பாருங்கள். தொட்டி வந்து பார்த்திங்கன்னா 8 அடி அகலம், 10 அடி லென்த்து இது வைக்க போகிறேன். ஒரு 17,000 லிட்டரு பிளான் பண்ணியிருக்கேன். அதுதான் பிளான்.
ஒரு 400 500 லிட்டர் ஒரு 1000 லிட்டர் எச்சு தான் பண்ணும் வழி கம்மி பண்ண மாட்டேன். இது வந்து அந்த வாட்டர் கேனை ஹோல்ஸ் பண்ணி அதிலே தண்ணி போடுறாரு. தண்ணி நல்லா ஒரு நாள் முன்னையே இந்த மாதிரி நாங்கள் நல்லா தண்ணி தெளித்து விட்டுட்டோம். இது வந்து சைட்டை பற்றி ஃபஸ்ட்டு சுற்றி பார்த்துடலாம். இந்த இடம் டோட்டல் அகலம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 75 அடி இருக்குது. 75 அடி லென்த்து பிரச்சனை இல்லை, அந்த வீடு வரலையும் எடுத்துக்கலாம். இந்த பக்கம் இந்த இடத்துல நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்றத ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன். இது ஃபஸ்ட்டு இங்கே நின்றுக்கிறேன். இதுலேருந்து இந்த இடம் பார்த்திங்கன்னா இந்த ரோட்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 அடி பள்ளமாக இருக்குது. இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த செங்கல் அடிக்கிறதுக்காக பக்கத்து நிலம் ஃபுல்லாக பாருங்கள், செங்கல் அடிக்கிறதுக்காக எல்லாம் மண் ஃபுல்லாக எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. நல்ல மண், நல்ல செம்மண். அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காரு, இந்த பேக்கில் இருக்கிற மண்ணை கொண்டாந்து இங்கே கொட்டியிருக்காங்க. ஒரு 2 அடி மண் ஹைட் பண்ணிட்டாங்க. அப்படி இருந்தும் ரோட்லேருந்து 3 அடி கீழே இருக்குது. இதுக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் ஹைட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இதை ஃபஸ்ட்டு மண்ணை க்ளீனாக மட்டம் பண்ணிவிட்டு, இது வந்து இந்த ரோடுக்கு போடுவாங்க பார்த்தீங்களா வெட் மிக்ஸு, இதை வந்து போட்டு ஒரு அடி ஹைட் பண்ணியிருக்கேன். இந்த மண்ணிலேருந்து பார்த்திங்கன்னா 1 அடி நான் மண் போட்டு மட்டம் பண்ணிவிட்டு ரோடு ரோலர் விட்டு ஓட்டியாச்சு. நேற்று வண்டிக்கார் வந்து கொஞ்சம் ஏற்றி கொஞ்சம் லூஸ் பண்ணிட்டாரு. மழை வேறு வந்துருச்சு நேற்று. இது வந்து இந்த மாதிரி நான் ரோடு ரோலர் விட்டு மெரிச்சு வச்சுருக்கேன். இப்போது இந்த களத்தோட சைஸ் சொல்கிறேன். இது வந்து 51 அடி அகலம், லென்த்து 90 அடி வச்சுருக்கேன். இப்போது 80 அடிக்கு இது கொட்டியிருக்கேன். அதுக்கப்புறம் பிளாட்ஃபார்மு ரேம்பும் அதுக்கப்புறம் வரும், இன்னும் கொஞ்சம் தள்ளி வரும். இது வந்து 51 அடி அகலம், 90 அடி லென்த்துக்கு வாட்டர் பிளாட்ஃபார்ம் போட போகிறோம். காலையில் பொழுது முளைச்சி வர்றது, காலையில் டைம் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 8 மணி இருக்கலாம். நான் வாட்ச் இல்லை, நான் வாட்ச் காட்டியிருப்பேன், வாட்ச் இல்லை. ஒரு 8 மணி இருக்கும். நேற்று மழை பெஞ்சிருச்சு. மெட்டீரியல் எல்லாம் ஓட்டி வச்சுருக்கேன். பாட்டியம் ஜல்லி 2 லோடு ஓட்டியிருக்கேன். இது வந்து டன்னில் கணக்கில் இப்போ ஒரு 9 யூனிட் வரும். 32 டன்னு வருது. 32 டன். இங்கே வந்து டன்னு கணக்கு தான். இங்கே 2 லோடு கொட்டி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா 20 mm ஜல்லி வந்து கிடைக்காதான் சீக்கிரம், அதனால் ஜல்லியும் ஒரு லோடு ஓட்டி வச்சுட்டேன். இதுதான் போயிட்டுருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் மெட்டீரியல் கண்டெக்ட் பேசியிருக்கேன். மிஷினரி, பிளாட்ஃபார்மு, ஒரு தண்ணி தொட்டி. மதியம் 2:30 மணி ஆச்சு. இப்போ இது வரலையும் என்ன வேலை செஞ்சுருக்கான்னு பாருங்கள். இது 3 சைடும் அவுட்ரு கல் ஜோடிச்சாச்சு. பவுண்ட்ரி நம்ம மூளை மட்டத்துக்காக எடுத்து பாருங்கள், மூளை மட்டத்துக்காக எடுத்து 3 பக்கமும் ஆலோ பிளாக் ஜோடிச்சிட்டேன். இது வந்து நம்ம கல் சைடில் இதுக்குள்ளே நம்ம காங்கிரீட் போட்டோங்கன்னா நம்மளுக்கு ஸ்ட்ரெயிட்டாக வரும். இதை பலகை கூட அடிக்கலாம், அது நம்மளுக்கு வேஸ்ட்டு தான். நான் வேஸ்ட்டு செலவு பண்ண மாட்டேன். நம்ம சைட்டுக்கு என்ன தேவையோ அது பண்ணால் போதும் அப்படின்னு பண்ணுவேன். இப்போ இது வந்து மண்ணில் மூடிக்கும், இருந்தாலும் நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ரெயிட் வரணுன்றதுக்காக இது. இப்போ 40 mm ஜல்லி எம்சாண்ட் 2 லோடு ஓட்டிட்டேன். 40 mm ஜல்லி 2 லோடு ஓட்டிட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அதிகபட்சம் டன் கணக்காக 32 டன்னு ஜல்லி. இது 2 லோடு, அது 2 லோடு ஓட்டியிருக்கேன். இதுக்கப்புறம் 6 இன்ச்சு புல் வச்சுருக்கேன் பாருங்கள். 6 இன்ச்சு இந்த ஆலோ பிளாக்கவே உடச்சி வச்சுருக்கேன். ஓனரு இது முக்கியமாக நான் மெட்டீரியல் லேபர் கான்ட்ராக்டாக இருந்தால் கொஞ்சம் கம்மியாக கூட வைக்குவேன். லேபர் கான்ட்ராக்ட் தான் ஓனருது மெட்டீரியல். அப்படி இருந்தால் நான் இவ்வளோ தேவையில்லை மாம்பழம் வச்சுருவேன். ஆனால் நம்ம பேசும்போதே இத்தனை இன்ச்சு நான் காங்கிரீட் போட போகிறேன், 6 இன்ச்சு காங்கிரீட்டு, 4 இன்ச்சு காங்கிரீட்டு, 6 இன்ச்சு காங்கிரீட்டு வந்து இந்த 20 mm இந்த 40 mm காங்கிரீட் வந்து பார்த்திங்கன்னா 6 இன்ச்சு போடுவேன் அப்படின்னு நாங்கள் எழுதிடுவேன். அதில் அவங்க மனசு கஷ்டப்படக்கூடாது. என்னப்பா நீ 6 இன்ச்சு சொன்ன, நீ கம்மியாக போட்டிருக்கே அப்படின்னு யாரும் சொல்லக்கூடாது. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 8 இன்ச்சு காங்கிரீட்டே வரும் பாருங்கள். கல்லவே கோடியில் வச்சுருக்கேன், தெரியுதுங்களா? ஹாலோ பிளாக்கவே கோடியில் வச்சுருக்கேன் பாருங்கள். அதெல்லாம் இங்கெல்லாம் 8 இன்ச்சு காங்கிரீட் வரும். இதெல்லாம் 100% 6 இன்ச்சு காங்கிரீட்டு. நீங்கள் பழைய புல்லு பார்த்தீங்கன்னு தெரியும். இது ஏன்னா மெட்டீரியல் கான்ட்ராக்ட், ஓனரு காசை கொடுத்துட்டு கஷ்டப்படக்கூடாது. என்னடா உன்னை நம்பி கொடுத்தா இப்படி பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லிடக்கூடாது. எனதே மெட்டீரியலு கொஞ்சம் போனாலும் பரவாயில்ல, நம்மளுக்கு லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா ஒழுங்காக வேலை செஞ்சால் லாஸ் ஆகாது. நம்ம ஒழுங்காக சும்மா ஆளை விட்டுட்டு அப்படி விட்டுட்டு பண்ணிவிட்டு சிமெண்ட்டை போடு அதை போடுன்னு சொன்னால் அதுதான் ஆகும். இது வந்து நம்ம கரெக்டாக கணக்கு போட்டு பண்ணோங்கன்னா லாஸ் ஆகிறதுக்குலாம் வாய்ப்பு இல்லை. இந்த மாதிரி
ஓனருக்கு திருப்தியாக இருக்கணும். ஃபஸ்ட்டெல்லாம் நான் டெஸ்ட்டு கூட போடுவேன்னு சொல்லுவேன். ஆனால் மெட்டீரியல் கான்ட்ராக்ட் வேலை எடுத்துட்டுனா டெஸ்ட்டு போட மாட்டேன், எம்சாண்டு தான் போடுவேன். எம்சாண்டு இருக்கிறதுல குவாலிட்டியாக பண்ணி கொடுத்துடணும். நம்மளுக்கு என்னது மெட்டீரியல் கான்ட்ராக்ட் கொடுத்தங்க, இவன் டெஸ்ட்டை போடுறானே, கம்மியாக வச்சுட்டானே இப்படின்ற யோசனையும் அவங்களுக்கு வரக்கூடாது. அங்கே என்ன எழுதிச்சோ அது இங்கே அளவு எடுத்து காட்டிடுவேன். எவ்வளோ வருதுன்னு சொல்லிட்டு அவருக்கு மெஷர்மெண்ட் எடுத்து காட்டிட்டேன். இதுதான் இந்த ரேஞ்சு. இப்போ நாளைக்கு வந்து காங்கிரீட் போட போகிறோம். இது 40 mm காங்கிரீட்டு நாளைக்கு. பாய்.